கடவுளின் அன்பும் அமைதியும் கிறிஸ்துவின் அருளும் தூயாவின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீராளுகை செய்யும். ஆளுகை செய்யும் ஆவியானவரே, தூய ஆவியானவர் எங்கொண்டோ அங்கே விடுதலை உண்டு. ஆளுகை செய்வீராக. நான் கொடுக்கும் தண்ணீரோ என்றுமே எப்பொழுதுமே தாகம் எடுக்காது. வாழ்வு தரும் தண்ணீர், ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை கர்த்தரே, என்னை ஆளுகை செய்யும். ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை கர்த்தரே, என்னை ஆளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ. உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீராளுகை செய்யும். ஆளுகை செய்யும் ஆவியானவரே, அப்பா, நான் உடைந்த பாத்திரம், வெறுத்து தள்ளப்பட்ட பாத்திரம், யாருக்கும் உதவாத பாத்திரம். என் இதயம் இயேசுவுக்கு தெரியும். என் இதயம் யாருக்கு தெரியும்? என் இதயம் இயேசுவுக்கு தெரியும். சங்கீதம் 51:10 வாசிக்க கேட்போமா? சங்கீதம் 51:10. ஆமென். கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். உறுதி தரும் ஆவியை, புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கி அருளும். கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். உறுதி தரும் ஆவியை, புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கி அருளும். ஆமென். ஆமென். தூயதோர் உள்ளத்தை. அப்பா, இந்த காலை பொழுதிற்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் இந்த சங்கீதம் 51 நாங்கள் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. என் இதயம் யாருக்கு தெரியும்? என் வேதனை யாருக்கு புரியும்? என் தனிமை, என் சோர்வுகள் யார் என்னை தேற்றக்கூடும்? யார் என்னை தேற்றக்கூடும்? என் மகளே, மகனே, சகோதரனே, சகோதரியே, மனவேதனையோடு, மனபாரத்தோடு, மனக்கசப்போடு, உள்ள பாரத்தோடு வந்திருக்கிறாய். எத்தனை துன்பங்கள், பாடுகள், வேதனைகள், கஷ்டங்கள், நஷ்டங்கள் இருந்தாலும் இதோ சங்கீதம் 51 மிக அழகாக சொல்லுகிறது. 10ஆம் வசனம், கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும்.
உறுதி தரும் ஆவியை, புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கிடலாம். ஒரு புதிய இதயத்தை தாங்கப்பா. என் இதயம் யாருக்கு தெரியும்? என் இதயம் யாருக்கு தெரியும்? என் இதயம் இயேசுவுக்கு தெரியும். துயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்திருளும் ஆண்டவரே. உறுதி தரும் ஆவியை, புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கும் ஆண்டவரே. வாசிக்கலாம் சங்கீதம் 51:17. ஆமென். கடவுளுக்கேற்ற பலி நொறுங்கிய நெஞ்சமே, கடவுளே, நொறுங்கிய குற்றமுணர்ந்த உள்ளத்தை நீர் அவமதிப்பதில்லை. கடவுளுக்கேற்ற பலி நொறுங்கிய நெஞ்சமே, கடவுளே, நொறுங்கிய குற்றமுணர்ந்த உள்ளத்தை நீர் அவமதிப்பதில்லை. ஆமென். நெஞ்சின் நோகுகள் அவை மிஞ்சும் பாரங்கள், நெஞ்சின் நோகுகள் அவை மிஞ்சும் பாரங்கள், தஞ்சம் இன்றியே நெஞ்சம் ஏங்குதே, தஞ்சம் இன்றியே நெஞ்சம் ஏங்குதே. கடவுளுக்கேற்ற பலி நொறுங்கிய நெஞ்சம். கடவுளே, நொறுங்கிய குற்றமுணர்ந்த உள்ளத்தை நீர் ஒருபோதும் அவமதிப்பதில்லை அப்பா. ஒருபோது நீர் அவமதிப்பதில்லை ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் உடைய காரணத்தில் இருக்கிறோம் ஆண்டவரே. சங்கீதம் 50:15 வாசிக்க கேட்போமா? ஆமென். துன்ப வேளையில் என்னை கூப்பிடுங்கள், உங்களை காத்திடுவேன், அப்போது நீங்கள் என்னை மேன்மைப்படுத்துவீர்கள். துன்ப வேளையில் என்னை கூப்பிடுங்கள், உங்களை காத்திடுவேன், அப்போது நீங்கள் என்னை மேன்மைப்படுத்துவீர்கள். ஆமென். ஆமென். சிறகொடிந்த பறவை அது வானில் பறக்க முடியாது. உடைந்த உள்ளங்கள், நொறுங்கி போன நெஞ்சங்கள். சிறகு ஒடிந்த பறவை அது வானில் பறக்குமோ? வீசும் புயலிலே படகும் தப்புமோ? துன்ப வேளையில் என்னை கூப்பிடுங்கள், உங்களை காத்திடுவேன், அப்போது நீங்கள் என்னை மேன்மைப்படுத்துவீர்கள். சிறகு ஒடிந்த பறவை அது வானில் பறக்குமோ? வீசும் புயலில் படகும் தாங்குமோ? பாரத்தோடு இருக்கிறாய் மகளே. குடும்ப பாரம், பிள்ளைகள் பாரம், குடும்பங்களிலே பிரச்சனை, சமாதான குறைவு, கணவன் மனைவி உறவு பிரச்சனை, உள்ளத்தில் உண்மை இல்லை, கவலையோடு வேதனையோடு இருக்கிறாயா? என் இதயம் யாருக்கு தெரியும் என்று புலம்பிக் கொண்டிருக்கிறாயா? என் வேதனை யாருக்கு தெரியும் என்று புலம்பிக் கொண்டிருக்கிறாயா? இதோ சங்கீதம் 23:4 மிக அழகாக சொல்லும். சங்கீதம் 23:4. ஆமென். மேலும் சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எத்தீங்கிற்கும் அஞ்சிடேன். உன் கோலும் நெடுங்களையும் என்னை தேற்றும். மேலும் சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எத்தீங்கிற்கும் அஞ்சிடேன். உன் கோலும் நெடுங்களையும் என்னை தேற்றும். ஆமென். அவருடைய கோலும் நெடுங்களையும் நம்மை எப்பொழுதும் தேற்றும். அவருடைய வார்த்தை வேறொன்று கிடையாது. இயேசுவின் வார்த்தை மீட்பளிக்கும் வார்த்தை. சங்கீதம் 23:4 மிக அழகாக சொல்லுகிறது. சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில்
நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எத்தீங்கிற்கும் அஞ்சிடேன். உன் கோலும் நெடுங்கடியும் என்னை தேற்றும். கோல் அவனுடைய வார்த்தை உன்னை தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் அவர் உன்னை தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஹalleluya, 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 ஹalleluya. மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. ஒரு தாய் தேற்றுவது போல், ஒரு தாய் தேற்றுவது போல் அவர் உன்னை தேற்றுவார். அஞ்சாதே. ஏசாயா 41:10 மிக அழகாக சொல்லும். ஏசாயா 40:10 வாசிக்கலாம். 40:10 வாசிக்கலாம் முதலில். ஆமென். இதோ என் தலைவராகிய ஆண்டவர் ஆற்றலுடன் வருகின்றார். இதோ என் தலைவராகிய ஆண்டவர் ஆற்றலுடன் வருகிறார். அவர் ஆற்றலோடு ஆட்சி புரிய இருக்கிறார். அவர் ஆற்றலோடு ஆட்சி புரிய இருக்கிறார். அவர் தம் வெற்றி பரிசை தம்முடன் எடுத்து வருகின்றார். அவர் தம் வெற்றி பரிசை தம்முடன் எடுத்து வர. அதிகாலையில் தேடுவோருக்கு ஒரு நன்மையும் குறையப்படாது. அதிகாலையில் ஆண்டவரை தேடணும். அதனால தான் திருப்பாடல் 22:22 சொல்லுகிறது, உம் பெயரை என் சகோதரருக்கு அறிவிப்பேன். உம் பெயரை என் சகோதரருக்கு அறிவிப்பேன். சபை நடுவே உம்மை புகழ்ந்து பாடுவேன். ஆமென். சபை நடுவே உம்மை புகழ்ந்து பாடணும். ஆண்டவரை ஸ்துதிக்கணும். அதனாலதான் யோவான் நற்செய்தி 1:9 மிக அழகாக சொல்லும். யோவான் நற்செய்தி 1:9. ஆமென். அனைத்து மனிதரையும் ஒளிர்விக்கும் உண்மையான ஒளி உலகிற்கு வந்து கொண்டிருந்தது. அனைத்து மனிதரையும் ஒளிர்விக்கும் உண்மையான ஒளி உலகிற்கு வந்து கொண்டிருந்தது. அனைத்து மக்களையும் ஒளிர்விக்கும் உண்மையான ஒளி உலகிற்கு வந்து கொண்டிருந்தது. அந்த ஒளி அங்கே தெரியும் வெளிச்சம், அது கலங்கரை தீபமோ. அங்கே தெரியும் வெளிச்சம், அது கலங்கரை தீபமோ. இயேசு ராஜனின் முகத்தின் வெளிச்சமே. இயேசு ராஜனின் முகத்தின் வெளிச்சமே. என் இதயம் யாருக்கு தெரியும், என் வேதனை யாருக்கு புரியும். என் தனிமை, என் சோர்வுகள் யார் என்னை தேற்றக்கூடும், யார் என்னை தேற்றக்கூடும். யோவான் நற்செய்தி 3:20 மிக அழகாக சொல்லும். யோவான் 3:20. ஆமென். செய்யும் அனைவரும் ஒளியை வெறுக்கின்றனர், தங்கள் தீச்செயல்கள் வெளியாகிவிடும் என அஞ்சி அவர்கள் ஒளியிடம் வருவதில்லை. தீங்கு செய்யும் அனைவரும்
ஒளியை வெறுக்கின்றனர். தங்கள் தீச்செயல்கள் வெளியாகிவிடும் என அஞ்சி அவர்கள் ஒளியிடம் வருவதில்லை. ஆமென். தீங்கு செய்யும் அனைவரும் ஒளியை வெறுக்கின்றார்கள். இந்த ஒளி இயேசு. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டீர்களா இல்லையா? கேள்வி. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள் அந்த ஒளியை வெறுக்க மாட்டார்கள். அவருடைய பிரசன்னத்தில். ஆனால் தீங்கு செய்யும் அனைவரும் ஒளிரோம். அன்று ஆதாமை ஆண்டவர் கூப்பிட்டார், ஆதாம் நீ எங்கே இருக்கிறாய்? ஐயோ நான் ஒளிந்து கொண்டிருக்கிறேன். ஏன் ஒளிந்து கொண்டிருக்கிறாய்? நீ நிர்வாணமாயிருக்கிறாய். நான் நிர்வாணமாயிருக்கிறேன். நீ நிர்வாணமாயிருக்கிறாய் என்று சொன்னது யார்? ஐயோ ஆண்டவரே நான் நிர்வாணமாயிருக்கிறேன், உங்க முன்னால் வந்து நிற்க எனக்கு வெக்கம். அன்றும் இன்றும் என்றும் இதே பாட்டு தான். ஆண்டவர் சமூகத்தில் வந்து நிற்கிறதுக்கு, கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கிறவன் நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன். ஆமென். கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கிறவன் நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன். உங்களுக்கு கீழ்ப்படிவதா? ஆண்டவருக்கு கீழ்ப்படிவதா? யாருக்கு கீழ்ப்படிய வேண்டும்? நீங்களே தீர்மானித்துக் கொள்ளுங்கள். உண்மையுள்ள உயிருள்ள தேவனுக்கு பலியிடுவீர்களா அல்ல பாகால்களுக்கு பலியிடுவீர்களா? உலக போக்கிலான சிந்தனைகளுக்கு நீங்களுடைய சிந்தனைகளை சிதறப்படுவீர்களா? ஆராதிக்க வேண்டியவரை அறியாமல் இருக்கிறோமா? ஆராதிக்க வேண்டியவர் உன்னதமானவர். சங்கீதம் 118:1 அழகாக சொல்லும். சங்கீதம் 118:1, 2 வசனங்களை வாசிக்கலாம். ஆமென். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். ஏனெனில் அவர் நல்லவர். ஏனெனில் அவர் நல்லவர். என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என இஸ்ரேல் மக்கள் சாற்றுவார்களாக. இஸ்ரேல் மக்கள் சாற்றுவார்களாக. ஆமென். நாமெல்லாம் யார்? புதிய உடன்படிக்கையின் புதிய இஸ்ரேல் மக்கள். அன்று ஆபிரகாமுக்கு அவர் உணவு கொடுக்கிறாரு. வானதூதர்கள் வருகிறார்கள், ஆண்டவருடைய வார்த்தையை கொண்டு வருகிறார்கள். யாக்கோபு ஜெபிக்கிறான், அங்கே ஆடவர்கள் வருகிறார்கள், வானதூதர்கள் வருகிறார்கள். தானியேல் ஜெபிக்கிறான், வானதூதர் வருகிறார்கள். இன்று நாம் ஜெபிக்கும் பொழுது உங்களுக்கும் எனக்கும் இயேசு உங்க பக்கத்தில். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. அவர்களுக்கு கிடைக்காத பாக்கியம் உங்களுக்கும் எனக்கும் கிடைக்கும். இயேசு தன் வார்த்தையினால், இந்த வார்த்தை உங்க பக்கத்தில், இந்த வார்த்தை உங்களுக்கு மிக அருகில் உள்ளது, உங்கள் வாயில் உள்ளது, உங்கள் இதயத்தில் உள்ளது, உங்கள் கையில் உள்ளது ஆமென். வார்த்தை. அதனால தான் யோவான் நற்செய்தியில் மிக அழகாக சொல்லப்பட்டது. 1ஆம் அதிகாரத்தில் நாம் பார்த்தோம், வாசித்து கொண்டிருக்கிறோம். யோவான் நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அவர் அந்த ஒளியல்ல, மாறாக ஒளியை குறித்து சான்று பகர வந்தவர் யோவான். ஆமென். 9ஆம் வசனம் சொல்லு, அனைத்து மனிதரையும் ஒளிர்விக்கும் உண்மையான ஒளி உலகிற்கு வந்து கொண்டிருந்தது. 10ஆம் வசனம், ஒளியான அவர் உலகில் இருந்தார், உலகு அவரால் தான் உண்டானது, ஆனால் உலகு அவரை அறிந்து கொள்ளவில்லை. அங்கே தெரியும் வெளிச்சம், அது கலங்கரை தீபமோ, இயேசு ராஜனின் முகத்தின் வெளிச்சமே, இயேசு ராஜனின் முகத்தின் வெளிச்சமே. அவரிடம் நம்பிக்கை கொண்டு அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் அவர் கடவுளின் பிள்ளைகள் ஆகும் உரிமை, கடவுளின் பிள்ளைகளாக உரிமை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இல்லை என்றால்
தவறி பிரிந்தவர்கள் லிஸ்ட்டில் போயிடுவோம். தவறி பிறந்த பிள்ளைகள் லிஸ்ட்டில் போயிடுவோம். கடவுளின் பிள்ளைகள் அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரையும் உடல் சுகம், சோம்பேறித்தனம், அதிகாலையில் ஆண்டவரை தேடுறதுக்கு வெக்கம், கசப்பு, சோம்பேறித்தனம் எல்லாருக்கும் தெரியும். அதனால்தான் அவருடைய முகத்தின் ஒளி இந்த உலகிற்கு இருந்தார். ஒளியான அவர் உலகில் இருந்தார். உலகு அவரால் உண்டானது. ஆனால் உலகு அவரை அறிந்து கொள்ளவில்லை. யோவான் நற்செய்தி 4ஆம் அதிகாரத்தில் நேற்று பார்த்தோம். சமாரிய பெண் அவருடைய கண்களை திறந்தார். சமாரிய பெண்ணின் கண்களை திறந்தார். அவள்னால் அந்த சமாரிய தேசமே மனம் மாறியது. ஆமென். ஆனால் தீங்கு செய்யும் அனைவரும் ஒளியை வெறுக்கிறார்கள். ஈசு அழகா சொல்லுவார் அந்த பெண்ணுகிட்ட. யோவான் 4:14 நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கும் எவருக்கும் என்றுமே தாகம் எடுக்காது. நான் கொடுக்கும் தண்ணீர் அதை குடிப்பவருக்குள் பொங்கி எழும் ஊற்றாக மாறி நிலைவாழ்வு அளிக்கும் என்றார். ஆமென். பொங்கி எழும் ஊற்றாக மாறணும். அந்த பொண்ணுகிட்ட பேசிட்டு இருக்கிறாரு. சீடர்கள் கேட்குறாங்க. சீடர்கள் திரும்பி வருகிறார்கள். யோவான் 4:27 பெண் ஒருவரிடம் அவர் பேசிக் கொண்டிருப்பதைக் கண்டு அவர் வியப்புற்றனர். சாப்பிடுன்னு சொல்றாங்க. அதுக்கு முன்னாடி அவங்க நினைக்கிறாங்க, ஒருவேளை யாராவது இவருக்கு சாப்பாடு கொடுத்துருப்பாங்களோ. ஆண்டவர் சொல்லுவார் யோவான் 4:33 சீடர்கள் சொல்லுவார்கள். யோவான் 4:33 வாசிப்போம். ஆமென். யோவானிடம் ஆள் அனுப்பி நீங்கள் கேட்டபோது அவரும் உண்மைக்கு சான்று பகர்ந்தார். ஆமென். யோவான் நற்செய்தி 4ஆம் அதிகாரம் 33 சொல்லுகிறது, ஆமென். யாராவது அவருக்கு உணவு கொடுத்திருப்பார்களோ என்று சீடர்கள் தங்களிடையே பேசிக் கொண்டார்கள். ஆமென். 12 மணி நேரம் மதிய நேரம் ஒரு பெண்ணோடு இயேசு உருவாடுகிறார். அவருக்கு 30 வயசு. சீடர்கள் பார்க்குறாங்க. என்ன பேசிக்கொண்டிருந்தார்? ஆவிக்குரிய காரியங்களை தான் பேசிக்கொண்டிருந்தார். சீடர்கள் அங்கே சந்தேகிக்கிறார்கள். யாராவது சாப்பாடு கொடுத்துருப்பாங்களா? என்ன பேசிக்கொண்டிருக்கிறாரோ? ஆனால் அவர்கள் அவரோடு என்ன பேசுகிறீர், என்ன வேண்டும் என்றோ எவரும் கேட்கவில்லை. யாராவது உணவு கொடுத்திருப்பார்களோ என்று சீடர்கள் தங்களிடையே பேசிக்கொள்கிறார்கள். ஆனால் இயேசு அவரிடம் சொல்லுவார் அழகா, என்னை அனுப்பியவரின் திருவுளத்தை நிறைவேற்றுவதும் அவர் கொடுத்த வேலையை செய்து முடிப்பதுமே என் உணவு. ஆமென். எங்க போனாலும் ஆத்ம ஆதாயம், அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். இயேசு எங்க போனாலும் இரவெல்லாம் ஜெபிப்பார், பகலெல்லாம் சுற்றி திரிந்தார், நன்மை செய்து கொண்டே இறை வார்த்தையை சொல்லி 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 3 வருஷம். அவருடைய வேலையே அதுக்குதான். என்னை அனுப்பியவரின் திருவுளத்தை நிறைவேற்றுவதும் அவர் கொடுத்த வேலையை செய்து முடிப்பதுமே என் உணவு என்று சொல்லி அதனாலதான் 36 சொல்லுகிறது, அறுப்பவர் கூலி பெறுகிறார், நிலைவாழ்வு பெறுவதற்காக மக்களை கூட்டி சேர்க்கிறார். நிலைவாழ்வு பெறுவதற்காக மக்களை கூட்டி சேருங்கள். அதனாலதான் நேற்று பார்த்தோம் 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 30 இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் கூறுவது, உன் வீடும் உன் மூதாதை வீடும் என் முன்பாக என்றென்றும் ஊழியம் புரிவீர்.
உன் வீடும் உன் மூதாதை வீடும் என் முன்பாக என்றென்றும் ஊழியம் புரிவீர் என வாக்களித்திருந்தேன். ஆனால் தற்போது ஆண்டவர் கூறுவது, இவ்வாக்கு என்னை விட்டு அகல்வதாக. ஏனெனில் என்னை மதிப்போரை நான் மதிப்பேன், என்னை இகழ்வோர் இகழ்ச்சி அடைவர். ஆமென். தற்போது ஆண்டவர் கூறுவது, இவ்வாக்கு என்னை விட்டு அகல்வதாக. உனக்கு நான் வாக்கு கொடுத்தேன், உன் வீடும் உன் மூதாதை வீடும் என் முன்பாக என்றென்றைக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்று. ஆனால் நீயோ, அதனால தான் மிக அழகாக சொல்லுகிறது 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். ஆமென். ஒருவர் மனிதருக்கு எதிராக பாவம் செய்தால் வேறெவராவது கடவுளிடம் அவருக்காக பரிந்து பேசலாம். ஆனால் ஒருவர் ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்தால் அவருக்காக பரிந்து பேசுவோர் யார்? இருப்பினும் அவர்கள் தங்கள் தந்தையின் குரலுக்கு செவி கொடுக்கவில்லை, ஏனெனில் அவர்கள் கொல்லப்பட வேண்டும் என்பது ஆண்டவரின் திருவுளமாக இருந்தது. ஆமென். மனிதருக்கு எதிராக பாவம் செய்தால் வேறெவராவது கடவுளிடம் அவருக்காக பரிந்து பேசலாம். ஆனால் ஒருவர் ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்தால் அவருக்காக பரிந்து பேசுவோர் யார்? இருப்பினும் அவர்கள் தங்கள் தந்தையின் குரலுக்கு செவி கொடுக்கவில்லை. அந்த அப்பாவுடைய அந்த பிரசன்ஸை மறந்துட்டாங்க, அந்த உண்மையான அன்பை உணரவில்லை, செவி கொடுக்கவும் இல்லை, கேட்கவும் இல்லை. அதனால தான் ஏலியின் புதல்வர்களை தண்டிக்காத குற்றம் 1 சாமுவேல் 3:13 ஆண்டவர் இதை தினமும் உணர்த்தி கொண்டு வருகிறார். ஏனெனில் அவன் ஏலி தன் புதல்வர்கள் கீழ்த்தரமாக நடந்து கொண்டதை அறிந்திருந்தோம், அவர்களை தடுக்காத குற்றத்திற்காக அவனது வீட்டுக்கு நீங்காத தண்டனை தீர்ப்பு வழங்குவேன் என்று அறிவித்தேன். ஆமென். அதனால தான் இந்த இடத்துல சொல்லப்படுகிறது 1 சாமுவேல் 2:30ஆம் வசனத்திலே, உன் வீடும் உன் மூதாதை வீடும் என் முன்பாக என்றென்று ஊழியம் புரிவீர் என்று வாக்களித்திருந்தேன். ஏலியும் அவருடைய குடும்பமும். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, இந்த வார்த்தை என்னை விட்டு அகல்வதாக. ஏனெனில் என்னை மதிப்போரே நான் மதிப்பேன், இகழ்வோர் இகழ்ச்சி அடைவர். ஏன் குழந்தை வளர்ப்பு, பிள்ளைகள் வளர்ப்பு ஏலி கண்டுக்கல. அதனாலதான் ஆண்டவர் அந்த கோபம். இதோ நாட்கள் வருகின்றன, அப்பொழுது உன் ஆற்றலையும் உன் மூதாதையர் வீட்டாரின் ஆற்றலையும் நான் அழிப்பேன், உன் வீட்டில் ஒரு முதியவர் கூட இருக்க மாட்டார். ஏலியின் குடும்பத்திற்கு ஆண்டவருடைய வார்த்தை, தன் பிள்ளைகள் செய்யும் தவறை திருத்தாத குற்றத்திற்காக, கீழ்த்தரமாக நடந்து கொண்டதை அறிந்திருந்தும் அவர்களை தடுக்காத குற்றத்திற்காக இன்று பெற்றோர்களாகிய உங்களையும் என்னையும் ஆண்டவர் கணக்கு கேட்பார். உங்கள் பிள்ளைகளை அதிகாலையில் ஆண்டவரை தேடுவீங்க, ஆண்டவர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென். என் இதயம் யாருக்கு தெரியும், என் வேதனை யாருக்கு தெரியும். யாருக்கு தெரியும் என்று வேதனையோடு இருக்கிறாயா, கலக்கத்தோடு இருக்கிறாயா? ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, என் இதயம் இயேசுவுக்கு தெரியும், என் வேதனை இயேசுவுக்கு புரியும், என் தனிமை என் சோர்வுகள் இயேசு என்னை தேற்றுவார், இயேசு என்னை தேற்றுவார்னு சொல்லி ஒரு நாள் அவருடைய சமூகத்தில் வந்திருக்கின்ற, கேட்க போகின்ற, யூடியூப் வழியாக கேட்க போகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.